நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் ஆனுவல் எக்ஸாம் சிபிஎஸ்சியோட போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கால்குலேட் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஹூஸ் ரேட் லா இஸ் கிவன் பை. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேட் லா கொடுத்துட்டாங்க. ரேட் லா கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, ரேட் லா கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஆர்டர்னா அது சம் ஆஃப் த பவர் ஆஃப் த ரேட் லா எக்ஸ்பிரஷன். ஓகே, அந்த ரேட் லா எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணால் அது பேர் தான் அது ஆர்டர். ஓகே, அப்போ உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஓகே, ஆர்டர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், அந்த பவரை வந்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3/2. அப்போ 3/2 அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 1/2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4/2. அப்போ 2 கேன்சல் பண்ணால் அது 2. அப்போ இது என்னது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 5/2 1/2. இப்போ 5/2 1/2னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ண அது 6/2 அப்படின்னா அது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, தேர்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 1/4 3/4. அப்போ 1/4 3/4னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் 4/4. அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா, ஆர்டரோட வேல்யூ வந்து 0வும் வரலாம், நெகட்டிவும் வரலாம், ஃப்ராக்ஷனும் வரலாம், எந்த நம்பர்னாலும் வரலாம். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினை பாருங்க. a reaction of second order with respect to reactant. ஓகேவா, ஒரு ரியாக்ஷன் வந்து செகண்ட் ஆர்டராக இருக்கான். ஒரு ரியாக்ஷன் வந்து நான் எப்படி இருக்கான், செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு யாரு, ரியாக்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட், how will be the rate of the reaction, how will be the rate of the reaction affected. ஓகேவா, ஒரு ரியாக்ஷன் வந்து செகண்ட் ஆர்டராக இருந்தா, ஓகேவா, செகண்ட் ஆர்டராக இருக்கு ரியாக்டன்ட்டை பொறுத்து, அப்போ ரேட் வந்து அஃபெக்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து டபுள் ஆக்கும் போது, அதோட கான்சென்ட்ரேஷன் அது டபுள் ஆக்கும் போது. அப்படி இல்லை அப்படின்னா ரெடியூஸ்டு டு ஹாஃப், இதுக்கு தான் போட சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல ரியாக்டன்ட். ஓகேயா, ரியாக்டன்ட். ஓகேயா, அப்போ ரியாக்டன்ட் கொடுத்துருக்கிறதால நம்ம வந்து ஏபின்னு சொல்லுனா ஏபின்னு கொடுக்கணும். இப்போ ரியாக்டன்ட் சொன்னால் ரியாக்டன்ட் வந்து அது ப்ராடக்டாக ஆகிற மாதிரி நீயே எழுதிக்கணும். ரியாக்டன்ட் வந்து அது ப்ராடக்டாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ரேட்டில் என்ன மீனிங் அப்படின்னா ரேட்டுன்னு போட்டுக்கோங்க. அப்படி ரேட்டுன்னு போட்டுட்டு கே போட்டுக்கணும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்குங்க. போட்டுட்டு அவனா ஆர்டர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் ஃபார்முலா. ரேட்லாவோட ஃபார்முலா ஒன்றுமே இல்லை. ரியாக்டன்ட்டு அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கணும். அவங்க செகண்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்கிறதால இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிட்டோம் 2 போட்டுக்கிட்டோம். ஓகே, அப்போ ரேட் ஈக்குவல் டு KR². ஓகே, ரேட்லாவை தான் நம்ம இந்த இடத்துல எழுதிருக்கோம். ரேட்லானா என்ன மீனிங், அதோட கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட் எழுதிட்டு அதோட ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் நம்ம செகண்ட் ஆர்டர்னு கொடுத்தால செகண்ட் ஆர்டர்னு சொல்லியாச்சு. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டபுள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டபுள் பண்ண சொன்னதால இந்த ஆறுன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் 2Rன்னு சொல்லியிருக்கேன். ஆறுன்றதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் 2Rன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2Rனா அந்த இந்த 2 இருக்கு இங்கே பவரில். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஆகும் 4ன்னு வெளில வந்துடும். அப்போ என்ன ஆகும், இனிஷியலை விட, ஓகே இது வந்து இனிஷியல் ரைட், இது வந்து இனிஷியல். அப்போ இனிஷியல் ரேட்டை விட இந்த ரேட் என்னது 4 டைம்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். 4 டைம்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெடியூஸ்டு டு ஹாஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னது ரெடியூஸ்டு டு ஹாஃப். அப்போ ரேட் ஈக்குவல் டு கே. ஓகேவா, இந்த இடத்துல நான் வந்து டபுள்னு சொன்னதால இந்த இடத்துல நான் அது 2Rன்னு எழுதினேன். இந்த இடத்துல ரெடியூஸ்டு டு ஹாஃப்னு சொல்லியிருக்கிறதால R/2ன்னு போட்டுக்கணும். ரெடியூஸ்டு டு ஹாஃப்னு சொல்லி இருக்கிறதால நம்ம என்ன போட்டுக்கணும் R/2ன்னு போட்டுக்கணும். அப்போ R/2ன்னு போட்டால் என்ன நடக்கும், அந்த ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்பா 1/4. அப்போ 1/4ன்றது அது 1/4னா கம்மின்னு அர்த்தம். நியூமரேட்டரில் பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டினாமினேட்டரில் பெரிய நம்பர் இருக்குன்னா அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 1/4 டைம்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.